நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்பவே வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பாக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஏதாவது கிராஃப்ட் மாதிரி கூட நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பாக்ஸ். வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான் வந்துட்டு இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடேபிள் வந்துட்டு பீல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ். இது வந்துட்டு 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்துட்டு டாப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இதில் 4 லேயர்ஸ் இருக்குது. இந்த 4 லேயர்ஸ்க்குமே தனித்தனியாக வந்துட்டு ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு மசாலாஸ் வந்துட்டு இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். மசாலாஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எது வீட்டில் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்களான்னா இதில் வந்து சுகர் பீட்ஸ் வந்துட்டு நிறையா ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே ஸ்பேசியஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம கிச்சனில் வச்சுக்கவும் நல்ல ஒரு பார்க்க லுக்காக இருக்கும், ரிச் லுக்காக இருக்கும். இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிட்டாலும் வந்துட்டு பார்க்க வந்து ஒரு லுக்காக இருக்கும். இது வந்துட்டு ப்ரௌன் கலரு. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீன் கலரு. எனக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் தான் வந்து பிடிச்சிருந்துச்சி. லைட் க்ரீன் அந்தளவுக்கு எனக்கு கலர் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி லைக் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இந்த கலர் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் வெரி குட். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா எங்கே என்ன மசாலா இருக்குது அது தேடுறதுக்குன்னே ஒரு டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்தால் டப்பா திறந்தோமா எடுத்து போட்டோமா மசாலாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு மெயினே வந்துட்டு நான் எதிர்பார்க்காத ஒரு ஃப்ரீ ஒன்று கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கான் இந்த பீலரு. இதில் வந்துட்டு நம்ம பீட்ரூட்டை வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பீல் பண்ணலாம். நான் பீல் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங் இல்லை. எப்படின்னா இந்த ரெண்டும் வந்துட்டு அடிக்கடி ரிமூவ் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம மாட்டுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரீங்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்னால் நீங்கள் காய வைக்க ரொம்ப சிரமப்படுறீங்களா? அப்போது உங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இது நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ரைனி சீசனாக இருந்தாலும் சரி, எந்த சீசனாக இருந்தாலும் சரி, பேபிஸோட ட்ரெஸ் அழகாக காய வைக்கிறதுக்கு இதில் மேக்ஸிமம் வந்துட்டு 30 ட்ரெஸ்ஸு மாதிரி வந்து காய வைக்கலாம். ரொம்பவே வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரே இடத்துல மாட்டிட்டு அழகாக எடுத்துகிட்டு வரலாம். கீழேயே வந்துட்டு காற்றுல கீழே விழாது துணி. இது வந்து நல்ல குட் குவாலிட்டியாக இருக்குது. அதே போல் இதை உடஞ்சாலுமே இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உடையிற அளவுக்கும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இதோட லிங்க்கை பின் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு டாய்ஸ் மாதிரியுமே இருக்குது. சுத்த விட்டு பார்த்தோன்னா ஏதோ கொடை தொட்டி ஆடும் இல்லையா, கொடை ஆட்டணும் அந்த போல் ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்பவே வந்து ஒர்த்தபுளான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆன் கிரியேஷன்.